அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். யாரெல்லாம் ஆண்டவர் மேல ஆழமான விசுவாசம், நம்பிக்கை நிறைந்த விசுவாசம், முழு மனதான விசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார். அவங்க விசுவாசித்தபடியே தேவன் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவங்க சூழ்நிலை கடினமா இருக்கலாம், இப்போ ஒண்ணும் இல்லாமல் இருக்கலாம், எதிர்மறையா இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், வனாந்திரமா இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல விசுவாசிக்கும் போது ஒரு சரியான நேரத்துல அந்த விசுவாசத்தை நிறைவேற்றுகிற தேவன், அந்த விசுவாசத்தை அப்படியே கனப்படுத்தி அற்புதம் செய்கிற தேவன். பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல பாடம். அவன் கேட்கிற ஆண்டவர்கிட்ட, என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான். அப்ப அவரே சொல்றாரு, நான் அவனை சுகமாக்குவேன். ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனா அந்த மனுஷன் சொல்கிறதை பாருங்கள், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல என் வேலைக்காரன் பிழைப்பான். ஆண்டவரை அசந்து போகிறார். இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி மெச்சி கொள்கிறார். அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. அந்த நாளிகையில அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பாடம் பாருங்கள். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை நாம சுதந்திரிக்க முடியும். இப்ப பாருங்க, நம்ம கையில பைபிள் இருக்கு, நம்ம விசுவாச போதனைகளை கேட்கிறோம். நிறைய சோசியல் மீடியாக்களிலும் யூடியூப்லையும் சபைகளிலும் விசுவாசத்தை குறித்து சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். நம்ம வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை நாம பார்த்துருக்கிறோம் இல்லையா? அப்போ சில நேரத்துல நமக்குள்ளேயே சில சோர்வுகள் வருது, சில நேரம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தில் எழும்ப முடியாதபடிக்கு சில போராட்டங்கள் வருகிறது. ஆனால் இந்த இடத்துலதான் நம்ம ஆழமா விசுவாசித்தால் நிச்சயமா ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோபுவினுடைய காலத்துல பைபிள் கிடையாது, போதனை கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, சாட்சி சொல்லுகிறவர்கள் கிடையாது. ஆனால் அவருக்குள்ள இருந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கை கனப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்துட்டார், உடைமை, பொருட்கள், பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்துட்டார். சரீரத்தின் அழகையும் இழந்து விட்டார். மனைவி தூசிக்க சொல்றாங்க, யோபனுடைய நண்பர்கள் 10 முறைக்கு மேல தூசிக்கிறாங்க. ஆனா அந்த மத்தியில அவர் சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10 இப்படி சொல்வார். ஆனால் யோபு 42:12 வாசிக்கிறோம், யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்ப அங்க சொன்னதை ஆண்டவர் இங்க நிறைவேற்றி விட்டார். 2 மடங்கு ஆசீர்வாதம், பயங்கரமான பிளஸிங். அவர் ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்தார். அவர் நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவராய் மரித்து போனார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. இந்த காலை நேரத்திலே நீங்கள் விசுவாசத்தில் சொல்லுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். நம்ம காலையிலே சொல்லணும், ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க போகிறேன், சுகத்தை பார்க்க போகிறேன், விடுதலையை பார்க்க போகிறேன், ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறேன், நன்மையை பார்க்க போகிறேன். நீர் எனக்கு இந்த காரியத்திலே கண்டிப்பாய் அற்புதம் செய்வீர், எனக்கு ஞானம் கொடுப்பீர், என்னை வழி நடத்துவீர், இந்த காரியத்தில எல்லாம் நான் விடுதலையை சந்திக்க போகிறேன். அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்ல சொல்ல கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம், விசுவாசத்தோடு சொல்லலாம், இன்னைக்கு எனக்கு இந்த காரியத்துல உங்களால மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும். ஆண்டவரே, நீங்க எனக்கு விடுதலை கொடுத்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சொல்லலாமா? நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் வேலையிலே, என் படிப்பிலே, என் தொழிலிலே, என் பிரயாணத்திலே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் அற்புதம் செய்ய போகிறீர். அந்நிய கண்கள் அல்ல,
என் சொந்த கண்களாலே பார்த்து நான் கனப்படுத்த போகிறேன். நான் இந்தந்த பகுதிகளில் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நீர் அற்புதம் செய்ய போகிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர், உயர்த்த போகிறீர், விடுதலை கொடுக்க போகிறீர், மேன்மைப்படுத்த போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நன்மைகளை இயேசுவே உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறேன். நீர் செய்கிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்காக கடவது. ஆமென், ஆமென்.